இத்தனைக்கு பின்பும் ஜெனீவாவினுடைய கூட்டத்தொடர் ஏமாற்றத்தை தருகின்றது என்று சொன்னார். இத்தனை காலமும் செய்த இந்த அரசியல் செயற்பாடுகள் ஒரு தோற்றுப்போன செயற்பாடுகள் என்ற முடிவுக்கு வரலாமா? இங்க ஐநால மட்டும்தான் காந்தி தாத்தாவை உட்கார வச்சு தலையை கீழே வச்சு அவர் படிச்சுட்டு தான் இருப்பாரு. இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஃபார் மீ. ஏனென்றால் எழும்பி நின்று போராடி விடாதே, நீ இரு, பேசாமல் அமைதியாக உட்கார்ந்துரு, நாங்கள் நினைக்கும் போது அவங்களுக்கு தருவோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அந்த போராட்டம் வென்றதுக்கு காரணம் இல்ல, அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்ற போராட்ட குழு ஒன்று இருந்தது சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய தலைமையின் கீழ். அவருக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்காமல் அஹிம்சையை இங்க 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 சொல்லித்தராங்க. நன்று, அது நல்ல விடயம் தான். எனக்கு அஹிம்சை தான் எங்களுக்கும் விருப்பம். ஆனால் அப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க இந்த அவை எங்களை பாரமுகமாக இருக்கிறதாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்ற அந்த கருத்துக்கு வாரு, உண்மையாவே கனகாலமாகவே எங்களுக்கு அந்த எல்லாருக்கும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நாங்க ஐநாங்களை ஃபெயில் பண்ணிட்டுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். வார ரெசல்யூஷன் எல்லாமே தமிழர்களோட வார்த்தை பதம் இல்லை, இங்கே பிழையாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்றோம். ஆனா நான் நிறைய பார்க்கிறேன், இதுல அதற்கு அது சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும்.